நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது இது அந்த டெய்லி ரிவார்டையும் இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்னு ஒரு சில பேருக்கு தெரியறதில்ல. டெய்லி ரிவார்டை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி ரிவார்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அன்றைக்கி 4வது நாள் இதை கிளிக் பண்ணி இதில் கிளைம்னு இருக்கும். சரிங்களா, கிளைம் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படியே 10 நாள் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 60 காயின் கிடைக்கும். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி கீப்பர் டெய்லி ஒரு கோடு. சரிங்களா, அந்த கோடு டெய்லி தான் தெரியும். ஒரே நாள் பண்ணது மறுநாள் வராது. இன்றைக்கி அதாவது 26ஆந்தேதி இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கன்னா, இதில் ஒரு 10 லட்சம் காயின் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வார காயின் வச்சு கார்டு வாங்கி இதை இன்க்ரீஸ் பண்ணதுக்காண்டி அந்த காயினை வாங்கணுமே தவிர இந்த காயின் வச்சு யூஸ் இல்லை. அதனால் இதை வச்சு புது கார்டை வாங்குங்க. இப்போ இந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த டெய்லி கீப்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த பொம்மை அப்படி மாறிடும். இன்றைக்குள்ள டாஸ்க் என்னென்னா, இந்த பொம்மையை இப்படி டச் பண்ணிங்கன்னா ஒரு புள்ளி போகும். அமுக்கி பிடிச்சிங்கன்னா இந்த கோடு போகும். சரிங்களா, நீங்கள் போயில் பார்த்துருப்பீங்க. டக்குன்னு டச் பண்ணால் புள்ளி போகும். ஒரு விரலை அமுக்கி பிடிச்சிட்டு ரேஸாக விட்டிங்கன்னா கோடு மாதிரி போகும். இதுதான் இதுக்குள்ளே ஆன்சரு. இதை எப்படி ஆன்சர் பண்ணணும், இன்றைக்குள்ளே ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் இதை கிளைம் பண்ணிட்டேன், இதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா, இது கொஞ்சம் வேகமாக செய்யணும். 2-3 திருப்பு செஞ்சால் தான் வரும், ஒரே திருப்பில் வராது. முதல்ல இன்றைக்கி உள்ள டாஸ்க், அதாவது 26ஆந்தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 புள்ளி, ஒரு கோடு, ஒரு புள்ளி. இதுக்கு இந்த இடத்துல எஃப்னு ஒரு எழுத்து வந்துடும். எஃப்னு வந்து அடுத்த செகண்டு இன்னொரு திருப்பு ஹோல், 2 கோடு. சரிங்களா, 2வது எழுத்துக்கு எஃப்க்கு அப்புறம் ஓன்னு வரும். சரிங்களா, 2 கோடு. 3வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 கோடு. 1 2 3. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமைக்கி பிடிச்சி விட்டிங்கன்னா கோடு போகும். டப்பு முடிஞ்சோம் 3 கோடு. 4வது பார்த்திங்கன்னா, சாரி நண்பர்களே, ஒரு சின்ன தடங்கள். வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்குள்ள ஆப்ஷனை கரெக்டாக சொல்லியிருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேப் பண்ணிங்கன்னா 2 புள்ளி போகும். அமைக்கி பிடிச்சிங்கன்னா கோடு போகும். இதை நம்ம குயிக்காக செய்யணும். இந்த இடத்துல இன்றைக்குள்ள எழுத்து பார்த்திங்கன்னா FOMOன்னு வரும். FOMOன்னு வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல 2 புள்ளி, ஒரு கோடு, ஒரு புள்ளி. இதில் ஒரு எழுத்து வந்துடும். நான் கம்ப்ளீட் பண்ணாலும் வரல, எஃப்னு வந்துடும். அடுத்து இதை வேகமாக செய்யணும்னா, அடுத்து 3 கோடு. அமைக்கி பிடிங்க, 3 கோடு. இப்போ 2வது எழுத்து ஓ வந்துடும். 3வது எழுத்துக்கு 2 கோடு, ஒரு கோடு, 2 கோடு. இந்த இடத்துக்கு எம்னு வந்துடும். அடுத்து 3 கோடு. அமுக்கி பிடிக்கும். இது நான் கோடு அமுக்கும்போது இடையில ஒரு புள்ளி போனிச்சு, கண்டுடாதீங்க. நல்லா புரிஞ்சவங்க. 2 புள்ளி, ஒரு கோடு, புள்ளி எழுத்துக்கு. 2வதுக்கு 3 கோடு. 1 2 3. சாரி, 3. இது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இதை செய்யும்போதே தவறாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு டைப் பண்ணி போட்டுறேன், அதை பார்த்து டைப் பண்ணிடுறேன். சரிங்களா, நல்லா புரிஞ்சவங்க. டேப் பண்ணுறோம், புள்ளி, அமைக்க பிடிச்சா கோடு. இதை நம்ம குயிக்காக செய்தோம். ஒரு இதை செஞ்சோடனே எழுத்து வந்துடும். மொத்தம் இன்றைக்கி உள்ள எழுத்து FOMOன்னு வரும். வந்தோடனே இந்த 10 லட்சம் காயின் உங்களுக்கு கிடச்சிரும். நான் வாட்ஸ்அப்பில் என் குரூப்பில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் போட்டிருக்கேன். சரிங்களா, அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இதில் எது டவுட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெய்லி கீப்பருக்குள்ள கோடை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்களா, அதுக்கும் இந்த டெய்லி கம்போ இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த 3 ஃபோட்டோ என்னன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ நேற்றே போட்டேன். இதை பார்த்து இதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.